முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியின் போது ஸ்ரீலங்கன் விமான சேவை பணிப்பெண் ஒருவரை ஜனாதிபதி செயலகத்தில் இணைத்துக் கொண்டு அவருக்கு பெருமளவு பணம் வழங்கப்பட்டமை அம்பலமாகியுள்ளது. குறித்த பெண்ணுக்கு விமான பயணங்களின் போது வழங்கப்படும் கொடுப்பனவுகளாக 1.5 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவையினால் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதாக பாரிய நிதி மோசடிகள் குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது. விமான பணிப்பெண்களுக்கு விமான பணியில் ஈடுபட்டால் மாத்திரமே விமான பயண கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்ற வரையறை காணப்பட்ட போதும் அவருக்கு 3 வருடங்களுக்கு இவ்வாறு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்கவினால் வழங்கிய உத்தரவுக்கு அமைய குறித்த பெண்ணுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அவருக்கு 100 விதமான கொடுப்பனவுகளை வழங்காமல் 50 விதமான கொடுப்பனவுகளை மாத்திரம் வழங்குவதற்கு அப்போதைய நிறைவேற்று அதிகாரி மனோஜ் குணவர்தன நடவடிக்கை மேற்கொண்டதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இந்த விமான பணிப்பெண் முக்கிய அரசியல்வாதி குடும்ப உறுப்பினரின் அவசியத்திற்கு அமையவே ஜனாதிபதி செயலகத்திற்கு இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் குறித்த இளம் அரசியல்வாதியின் குடும்ப உறுப்பினருடன் விமான பணிப்பெண்ணுக்கு நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் விமான பணிப்பெண் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுடன் இணைத்து பேசப்பட்டதுடன் கொழும்பு ஊடகங்கள் பலவற்றில் செய்தி வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.